ஹலோ 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 கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஜிடிஏ ஒய்சிட்டி. நான் உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருப்பேன் ஜிடிஏ ஒய்சிட்டி வருவேன்டி. ஸோ ஆரம்பிக்கலாமா கைஸ்? இந்த இடத்துல போலீஸ்கிட்ட மாட்டிகிட்டு இருந்தேன், அதனால தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தேன் கடைசியாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க்கு தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் ஹார்டு டாஸ்க் வரைக்கும் வந்துட்டேன். நேற்றே விளையாடி பாருங்கள். சரி, நான் டாஸ்க் பண்ணி நிறைய காசு கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வேலையை ஏதாவது ஒரு கஷ்டமான டாஸ்க் வந்துச்சுன்னா நான் ஒரே இதோட நிப்பாட்டிப்பேன். செல்ஃபோன் ரிங் ஆகுன்றாங்க, எங்கே ரிங் ஆகுதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, என்னோட செல்ஃபோனே காணோம். சரி விடுங்க, பரவாயில்ல. நம்ம போய் விடுறா. ஐயோ, போலீஸ் போட்டோம். போச்சு 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 போச்சு. ஐயோ, போலீஸ்ட்டு வேறு தப்பிக்கணுமே. டாஸ்க் எடுக்கலான்னு வந்தால் போலீஸ்ட்டு ஓட விட்டான்ல. ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கவனிக்கவே இல்லை. இப்படி தான் கரெக்டாக போலீஸை கிட்ட ஸ்பான் பண்ணி விட்றாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே ஓகே, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஓடிடுறது தான் டாமி, ஓடி. கைஸ், நான் தப்பிச்சுடுவேன். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டை உரைச்சிடுறேன், உங்களுக்கு கேட்காது. நான் பேசுகிறது மட்டும்தான் உங்களுக்கு கேட்கணும். ஓகே, ஸ்டார் போச்சா? அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம ஒரு டாஸ்க் எடுக்க வேண்டியது தான். கைஸ், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். நான் ஏன் இத்தனை நாள் வரலன்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, யூரினல் பெயின், நீர் கடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக போயிட்டு வயிறு வலி, ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இத்தனை நாள் கேப் எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை ஏமாத்துற மாதிரி தோணுது. வீடியோ போடுறேன்ட்டு அப்படி ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. ஓகே, கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்காது, ஏன்னா நான் விளையாடுறது ஃபோனில். பிசி, கம்ப்யூட்டர், ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் விளையாடல, அதனால். ஓகே, இங்கே ஒரு லூசு பையன் இருப்பான், அவன்கிட்ட போய் டாஸ்க் எடுத்துருவான். இவன் தான் அந்த லூசு பையன். ஆனால் இதெல்லாம் போட்டால் லேட்டாகும். கெட் ரஃபேல்ஸ் கிளாத். என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கு? என்னடா இது? கிளாத் எடுக்கணுமா அவன் ரஃபேல்ட ஷாப்லேருந்து? இது தெரில, ஃபர்ஸ்ட்லேருந்து வருதா என்னண்டு. பரவாயில்ல, பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் டாஸ்க் இருக்கும், ஜிடிஏ ஒய்சிட்டி விளையாடணும், உங்களுக்கு தெரியும். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. நிறைய பேர் அது விளையாட தெரியாமல் அது என்னென்னமோ பண்ணி ஸ்கிப்லாம் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பை பார்த்து ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த டாஸ்க்கை. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து யூடியூப்பை பார்த்து முடிச்சிட்டேன். ஏன், அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு, இந்த பில்டிங்கை டெஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்றது. இதுதான் இந்த டாஸ்க்கோ. ஃபஸ்ட்டு ரஃபேல்டு ஷாப்பில் போய் கிளாத் எடுக்க சொன்னான் தானே, நான் தானே எடுக்கலை. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடி இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதா இது எப்படி பண்ணணும்னு எனக்கே தெரியாது, மறந்துட்டேனே. சரி, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நமக்கு ரஃபேல்டு கிளாத் ஷாப்பில் போய் நம்ம ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வருவோம். கிளாத் எடுத்துகிட்டு நல்ல கன்று வரும், வாங்கிட்டு வரணும். நல்ல கன்று வேணும் நமக்கு, நல்ல கார் வேணும். ஓகே கைஸ், நான் கன்லாம் வாங்கிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் இப்போ வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் ரஃபேலோட கிளாத் ஷாப்பில் கிளாத்தும் எடுத்துட்டேன், அப்படியே ஆர்மரு வெஸ்ட்டும் வாங்கிட்டேன். வேறு கன்னுக்கு ஆமும் நிறையவே வாங்கிட்டேன். ஓகே, 800 இருந்து 200 ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டாஸ்க் ஏரியாவுக்கு போவோம். அந்த டாஸ்க் பார்த்துருக்கேன், ஆனால் நானும் 2 வருஷத்துக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போது எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. நான் ரஃபேலோட கிளாத் ஷாப்பில் தப்பான கிளாத் எடுத்துட்டேன்னான்னு தெரியல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாடின கிளாத்தே தான் தந்திருக்கான். எதுக்கும் நான் போய் திரும்பி பார்த்துட்றேன், நல்ல என்ன கிளாத்து தரான்டி.
மேபி வேறு கிளாத்து தந்தாலும் தரலாம். பாருங்கள், நான் ரஃபேலோட கிளாத்து ஷாப்பில் எடுத்துகிட்டு பழைய கார் இங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன். இது நல்லாவே இல்லை. ஓகே, உள்ளே போவோம். பாப்பா என்ன கிளாத்து தரான்டி. டக்குன்னு தாடா. அவன் சொன்னானா வேறு கிளாத்து தான் தருவான்டி. இந்த வேறு கிளாத்து தான் தந்திருக்கான். இப்போ நம்ம டாஸ்க் ஏரியாவுக்கு போவோம். எப்படின்னு தெரில. போலீஸ் வந்தால் நான் என் காரில் பெயிண்ட் அடித்து மாற்றிடுவேன். ஆனால் அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு மறந்துட்டேன். ஓகே, அங்கே போய் தான் தெரியும் என்ன பண்ணணும்னு. ஓகே, அங்கே போய் பார்த்துக்கலாம். அவன் நேராக போவோம். இங்கே வளையணுமோ? ஆமாம், இங்கே வளையணும். ஓகே, இங்கே வளைஞ்சி இப்படி ரைட் எடுத்து இப்படி நேராக போகணும். இங்கே தான் அந்த ஹெலிகாப்டர் டாஸ்க் இருக்கும். நான் வந்து என்ன செஞ்சேன்னா, இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் இங்கே வெளியே இந்த சைடு ஒரு நிறைய டைனமைட் இருக்கும். அதை கொண்டு போய் நான் வந்து வைக்கணும். எங்கன்னா அந்த சைடு இந்த உள்ளே வைக்கணும். எங்கெல்லாம் வைக்க சொல்கிறாங்களோ அங்கே வைக்கணும். ஒரு கேன் மாதிரி இருக்கும். ஓகே, அங்கே ஓகேவா, அங்கே வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்துடணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம வர வழியில் இது 15 நிமிஷம் தான் டைமு. ஸோ 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் முடிச்சிடலான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சைடு வழியாக போய் உடஞ்சாலும் உடஞ்சிரும். ஹெலிகாப்டர் சைடு வழியாக தேய்ச்சிக்கிட்டே போகும்போது வெடித்தாலும் வெடிச்சிரும். அதனால் சொல்ல முடியாது. சரி, இப்போ எங்கன்னு பார்ப்போம். ப்ளீஸ் டிஸ்பிரஸ் திஸ் என்ன போட்டு ஓ எல்லாம் அடிக்கணுமா என்ன? எல்லாம் அடிக்கணுமா? டேய் வாடா, சண்டைக்குரியா வாடா. உன்னைய இதை வச்சு அடித்து முடிச்சிட்றேன். உன்னால் நீ அடிக்க முடியாது. இந்தா 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 மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே, ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஆசைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. ஓகே, அடி. வெஸ்ட் லெவலில் குறைச்சிட்டான்டா. விஷயம் இந்த சுத்தியில் வச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. கன் எடுத்து வந்துடுவான். ஓ ஷிட், ஓ மை காட் கைஸ், அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சான்ஸ் யை. சிந்தி காம்பவுண்ட். ஓகே கேன் ஷூட் தி கேனா. சுடுறா கைஸ், நல்ல ஹெல்த்தை குறைச்சிட்டான். இது மேலே இங்கே நின்றா சரி வர போலீஸ் கேஸ் வந்துருச்சு. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவு சம்பவம் பண்ணிட்டேன். அவ்வளோதான், மிஷின் முடிச்சிச்சு. அவ்வளவுதான். நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். ஓ மை காட் கைஸ், புது டாஸ்க்லாம் அன்லாக் ஆகிட்டு. ஓ மை காட், எத்தனை நிமிஷம் எடுத்துருக்கு? ஒரு 8 நிமிஷம் தான் வீடியோ எடுத்துருக்கு. ஸோ இன்னும் போகலாம் கைஸ். இதை வச்சு நம்ம நல்ல கன்று வாங்கலாமா என்னன்ட்டு தெரியல கைஸ். நாளைக்கு நான் ராயல் கேமர்ஸ் ப்ரோ கண்டிப்பாக நான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நாளைக்கு நீங்கள் இந்த கமெண்ட்டில் நான் ஆன் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்களும் நானும் ரோப்ளாக்ஸ் விளையாடலான்னு சொல்லுங்கள். நாளைக்கு நீங்களும் நானும் ரோப்ளாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன் ஷாப் எங்கே இருக்குது? அச்சோ, தப்பாக வந்துட்டுருக்கணும். இல்லை கரெக்டாக தான் வரேன். கன்று நேராக தான் இருக்கும். கன் ஸ்மித்து ஆம்புலேஷன் இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நிறைய பேருக்கு GTA OCT ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு ஓட்டு வைக்கிறேன். என்னதுன்னா, ராயல் கேமர்ஸோட ரோப்ளாக்ஸ் விளையாடுறதா, இன்னொன்று GMM விளையாடுறதா, கிராணி மல்டிப்ளேயர் நான் வச்சுக்கிறேன். நான் மட்டும் வேறு ஏதோ பிளேயர்ஸோடு விளையாடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ராயல் கேமர்ஸோட ரோப்ளாக்ஸ் விளையாடுறதா இல்லை GMM விளையாடுறதான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறபடி முடிவு பண்ணுறேன். எனக்கு ராயல் கேமர்ஸோட விளையாடணுன்னு தான் ஆசை. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரோப்ளாக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ரோப்ளாக்ஸ் வீடியோ. இந்த GTA சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சீரீஸ்லாம் இது ஒன்றும் கிடையாது. ஆம்புலேஷனில் ஒரு நல்ல கன் ஸ்டாக் வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஸ்டாக் வந்துருந்தால் நல்லது.
ஐயோ, ஜஸ்ட் மிஸ் போலீஸ் மேலே இடிச்சிருப்பேன். 1210 ரூபா நம்மகிட்ட இருக்குது கைஸ். கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சப்போஸ் யாருக்காவது ஜிடிஏ ஒய்சிட்டி தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் ஜிடிஏ ஒய்சிட்டி. நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இவன் யாருன்றே தெரியல. ஓகே, வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த கேமுனேஷன் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருவோம். ஒரு நல்ல கன்னு, ஷார்ட் கன் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஷார்ட் கன் இல்லாமல் கிரட்ஜர்னு ஏதோ ஒரு கன் இருக்குது, என்னன்ட்டு தெரியல. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டேன். டேயும் உன்ட்ட ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கிறேன்டா, நல்ல கன்று கூடுறா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. கைஸ் ஸ்டாக்கே வைக்க மாட்டேங்கிறேன் கைஸ். இன்னொன்று வாங்கிக்கிறேன் குரா. பார்த்தியா, இதெல்லாம் நல்லதே கிடையாது. இன்னும் ஒரு புல்லட்ஸ் வாங்கிக்கிறேன். கன்னாக வாங்கினா தான் புல்லட்டாக தருவான். ஏன்ட்டு இப்படி பண்ணுறான்னு தெரில. ஓகே கைஸ், இன்னொரு டாஸ்க் ஏரியாவுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் வீடியோவை பாஸ் பண்ணுறேன். வந்துட்டேன் ஏரியா கிட்ட. இவன் ரொம்ப மோசமான டாஸ்கில் கொடுப்பான். ஐயோ, இவன்கிட்டயா? ஒன்று ஏ ஏரியா சி ஏரியான்னு ஒன்று இருந்துச்சு. சி ஏரியா தான் கிட்ட இருந்துச்சு, ஏ ஏரியா ரொம்ப தூரம் இருந்துச்சு. அதனால தான் இவன்கிட்டே வந்துட்டு இந்த போட்டில் உள்ளவங்கிட்டே மோசமான டாஸ்கில் கொடுப்பான். கில் கேன்சல். இவன் யாரு? கில் பண்ணுற டாஸ்க். அட்டப்பாவி, ஒன்மத்தை கலந்துருக்கான் போலையே. வா, என்ன கன்று அவன் என்னத்தை கொடுத்தான்னு பார்த்தீங்களா? எனக்கு செயின்ஸா கொடுத்துருக்கான். அதை வச்சு அவனை வெட்டணுமாமே. என்னடா விளையாடுறானா? இந்த இடத்துல ஒரு ஹெல்த் ஏரியா இருக்கும் தானே? பார்த்துட்டேன். இந்த ஹெல்த்தை போய் எடுத்துக்கிறேன். எனக்கு 44% தான் இருக்குது. எடுத்தோடனே 100% வந்துடும். வெஸ்டோடைய ஹெல்த்தோட 200% வந்துடும். ஓகே, இதை எடுத்துகிட்டு ஓகே, இது டாஸ்க் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. இது கஷ்டமான டாஸ்க்கு தானே? அது ஹாக்கி பண்ணுற ஏரியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்றேன். வலி எல்லாம் விட்டு தூக்கிடுவேன். பட்ட எங்கடா போகிறேன்? அங்கே தான்டா நான் போகணும். சைடில் குதிச்சிருந்தா கூட அறுத்தம் இருக்குதுடா. எங்கடா குதிக்கிற? டைரெக்டாக தலையில் ஏற்றுற இடத்துல தான் குதிப்பியோ? ஓகே, வந்தாச்சு. ஐயோ, ஓகே, நான் ஒரு ப்ரோ டிரைவர்ன்றனால வண்டி எப்படி வெளியே எடுத்துட்டேன். ஓகே, நான் சொன்ன ஏரியாவுக்கு முதல்ல போவோம். இது வண்டி ஓட்டியே நான் வீடியோ டைமும் ஓட்டிடுவேன் போலயே. ஆஹா, ப்ரோ டிரைவர்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதோட ஸ்கூட்டியை ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜிடிஏல. அது ஏன்ட்டு தெரில. இதோட ஃபாஸ்ட்டாகவும் போகுது காரோட. பேலன்சிங்கும் சைடு திருப்பினா எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸில் திருப்பணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று அவன் ஒருத்தனை சாவடிக்க சொன்னான். இந்த பைக்கே கிடச்சிருச்சு. பைக்கும் ஒன்று தான், ஸ்கூட்டியும் ஒன்று தானே. தலை நில்லு தலை, போ. உன் பைக்கை நான் எடுத்துக்கிறேன். இனிமேல் இது உன் பைக்கு இல்லை, என் பைக்கு. போயிட்டு வரேன். இது என்ன ஹயபுசாவா? அப்படி ஒன்றும் தெரியல. ஹயபுசாவா இது? ஆமாங்க, ஹயபுசான்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐயோ அம்மா, என்ன அடி! ஓரமாக போடா. ஹயபுசாவா என்னது இது? பல்சரா? ஹயபுசாவா பல்சரா தெரியல. அது ரொம்ப முக்கியமா? சரி, நான் ஒருத்தனை சாவடிக்க சொன்னோம். ஸ்கூட்டி கிடச்சிருக்கணும். போச்சு. வாங்கடா டேய். இதை எடுக்க என் வெஸ்ட்வுட் லைஃப் தான் குறையுது. இந்த கார் எடுத்துவோம். வெளியே போ. அடி, நீயும் வெளியே போயிடுற. நான் போயிட்டு வரேன். இந்தா, என் பைக் அங்கே தான் இருக்கு. என் பைக்கில் வேறு ஒருத்தனோட பைக் எடுத்துக்கோ. ஓகேவா? நான் போயிட்டு வரேன். கிட்ட வந்தாச்சு. இது கிட்ட வரதுக்கு எவ்வளோ நேரமா? ஓகே கைஸ், என்ன டாஸ்க்குன்னு பார்ப்போம். என்ன இங்கே வரேன்? என்ன டாஸ்க் இது? ரொம்ப சஸ்ஸாக இருக்கே. பார்த்ததே இல்லையே. அப்டேட் வந்ததில் எக்ஸ்ட்ரா டாஸ்க்கு போட்டிருக்கான்ல. ஓ, இவனா?
நான் பிடிக்கிறதே ஏகாத கஷ்டமாக இருக்குமேல. நவுண்டு போடா. டேய் எங்கடா ஓடுற? என்னடா டேய் ஏன்டா கட்சியில போட்டு இந்த இடத்துல சாவடிச்சிருக்கோம்டா இவனை. அட லூசு பயலுலா. ஓடுறான் அவனை விடாத. பங்கு சாவடி. இல்லடா எங்கடா ஓடுற? இந்தா சாவு. இவன பெரிய அல்ல இருப்பான் போலயே. தலை ஐயோ ரத்தம் வருதே. இதை வீடியோவில் காமிக்கலாமான்னு தெரியலையே. சாவு சாவுடா. ஐயோ 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 போலீஸ் வந்துட்டான். ஓ மை காட். நோ 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 டயர் பஞ்சர் அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் இருக்காதியோடா. போலீஸ் வந்துட்டான். 2 ஸ்டார் கேஸா? நான் 1 ஸ்டார் கேஸே தாங்க மாட்டேன்டா. இவன் பெரிய வெயிட் கை போலையே. போலீஸ்டம் தப்பிச்சா அவன் அமௌண்ட் கொடுத்துருவான். இதோட நான் வீடியோ நிப்பாட்டிப்பேன். இவன் வெயிட் கை போலையில. ஐயோ என்ன பண்ணுறது? சைடு திரும்பி ஆகணுமே. இப்படி போனோன்னா எனக்கு அந்த பெயிண்டிங் ஏரியா வந்துருச்சுன்னா போதும். எத்தனை ஸ்டார் கேஸாக இருந்தாலும் நான் பெயிண்டிங் காரை மாற்றி தப்பிச்சிருவேன். $100 தான் என்கிட்ட. $600 ஈஸியாக தப்பிக்கலாம். பட் இந்த பெயிண்டிங் ஏரியா எங்கே இருக்குன்னு தெரியலையே. நல்ல வேலை ஒரு கன்று கூட ஷூட் பண்ணல. ஒரு புல்லட்டு கூட நம்ம மேலே படல. ஓகே மேப்பை பார்த்துருவோம். இப்படி நேராக போய் நோ 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 கார் அநியாயத்துக்கு டேமேஜ் பண்ணிட்டேன். ஓகே 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 1 ஸ்டாரே தாண்ட மாட்டேனே. ஐயோ மறுபடி உழையாத. ஓகே ஜஸ்ட் மிஸ். ஓகே ஐ கேன் டூ திஸ். கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். கபிச்சாச்சுன்னு நினைக்கிறோடே. நோண்டு போ. ஓகே போலீஸ்ட காரையே உடைக்கிற அளவு பெரியவனை வந்துட்டனோ. ஐயோ கைஸ் கார் ஒன்று மாட்டேங்குது. அவ்வளோதான் எஸ்கேப். அவ்வளோதான் கைஸ். ஃபைனலி இவன் எவ்வளோ அமௌண்ட்டு தருவான்னு தெரியலையே. அமௌண்ட்டை கொடுங்கடா. டாஸ்க்கை முடிச்சிருக்கேன்டா. என்னடா போன இதுக்கு கூட $1000 தந்தான். என்னடா நீ என்னடா வெறும் $250 கொடுத்துற. வீடியோ 17 மினிட்ஸ் எடுத்துருச்சு. ஓகே கைஸ் இதை பார்ட் 1 வச்சுக்கோங்க. 17 மினிட்ஸ் எடுத்துருச்சு. என் வீட்டில் வேறு இந்த இவ்வளோ ஷாக் அடிக்குது. அதை பார்க்க வர ஆள் வந்துட்டாங்க. ஓகே 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் போட முடியாது. மேபி நான் நாளைக்கு வேணா ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோவில் வரேன் பாருங்கள். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். என் வீடியோவை 100க்கும் மேலே உள்ளவங்களாம் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே உங்களை இதோடைய பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். ஒரு பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். பை கைஸ், பை.